ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் தேசத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இருந்த பொழுது சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் தீர்க்கதரிசியினிடத்தில் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொன்னார். இப்படி எரேமியா தீர்க்கதரிசி தம்முடைய 20வது வயது முதல் 60 வயது வரைக்கும் சுமார் 40 வருடங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்றால், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய சொல் கேளாமல் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொன்னார். இந்த பல முறை இந்த தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு பல முறை இதற்கு முன்பாகவும் அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவிடம் சொல்லி ஜனங்களை பல முறை எச்சரிக்கிறார். கர்த்தர் மிகப்பெரிய அழிவை இஸ்ரவேலுக்கு கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமம் மிகவும் பெரியது. அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, நூற்றுக்கணக்கான பல 100 ஆண்டுகளாக அவர்களுடைய அக்கிரமம் பாவம் மிகவும் பெருகி கர்த்தரோடு உடன்படிக்கை செய்துவிட்டு, அதாவது அக்கிரமம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்று தெரியாமல் செய்திருந்தால் கர்த்தர் இரக்கம் காட்டுவதற்கும் கிருபை செலுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இவர்கள் பாவம் எது, பரிசுத்தம் எது என்று எல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் பண்டிகை ஆசரிப்புகளையும் எல்லா பலியிடும் முறைமைகளையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கு செய்த உடன்படிக்கையை நான் கை கொள்ளுவேன், கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொண்டு கை கொண்டு நடப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு இவர்கள் மீறினார்கள். அதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல, தலைமுறை தலைமுறையாக. இப்படி அவர்கள் பாவம் செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கும்படி அவர் கோபம் கொண்டு தண்டிக்க அவர் தொடங்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கேற்ற பலனை அவர் கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு முன்பு இன்னும் வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பிவிட்டால் அவர்களை காப்பாற்றலாம் என்று மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து தீர்க்கதரிசி மூலமாக எரேமியா மூலமாக பேசுகிறார். ஒரு குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தம்முடைய வீட்டில் இருந்திருப்பார். அப்பொழுது ஒரு மண்பானையை செய்கிற ஒரு குயவருடைய வீட்டை சொல்லி நீ அங்கே போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எரேமியா போகிறார் அங்கு. அப்பொழுது அந்த பானை செய்கிறவர் குயவர் என்ன செய்கிறார், ஒரு பானை செய்து கொண்டிருக்கிறார். சக்கரத்தில் வைத்து களிமண்ணை பிசைந்து வைத்து அதை சுற்றி கொண்டு கைகளால் பானை செய்கிறார். அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அந்த பானை அந்த உருவம் சரியாக வராமல் வளைந்து கொண்டு கெட்டு போகிறது. உருண்டையாக அழகாக வராமல் அது கெட்டு போகிறது. அப்பொழுது அந்த குயவர் என்ன செய்கிறார், அந்த மண்ணை மீண்டுமாக எடுத்து அதை பிசைந்து வேறொரு பானையாக அந்த பானையை விட்டுவிட்டு அதை எடுத்து விட்டு அதே மண்ணை எடுத்து மீண்டும் ஒரு புதிய பானையை அவர் செய்கிறார். இதை எரேமியா பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரோடு பேசுகிறார். இந்த களிமண் அந்த குயவன் கையில் எப்படி இருக்கிறதோ அது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பானை செய்யும்படியாக ஒரு குயவனே தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி உழைத்து ஒரு மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு பானை செய்கிறார். அந்த மண்ணின் மேல் அந்த குயவருக்கு முழு அதிகாரம். அந்த பானையை செய்யும் முழு அதிகாரம். சிறியதாக செய்யலாம், பெரியதாக செய்யலாம், வேண்டும் என்றால் செய்யலாம், வேண்டாம் என்றால் அந்த மண்ணை தூக்கி எறியலாம். எல்லா உரிமையும் அந்த மனிதனுக்கு இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்க அதே போலதான் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் உங்களை படைத்தவர். குயவன் கையில் இருக்கும் களிமண் போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் அக்கிரமம் செய்து வாழும்போது நான் பிடுங்குவேன், அழிப்பேன், உடைப்பேன் என்று நான் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். அதை கேட்டு அக்கிரமமாய் வாழ்ந்த நீங்கள் மனம் திரும்பினால்
நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னேன். ஏனென்றால் நீங்கள் தீங்கை விட்டு விலகி விட்டீர்கள். தீமையாய் வாழ்ந்தீர்கள். நான் உங்களை அடிக்கப் போகிறேன், தண்டிக்கப் போகிறேன் என்று தெரிந்ததும், நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்று தெரிந்ததும், நீங்கள் திருந்தி, மனம் திருந்தி வருகிறீர்கள். மனம் திருந்தி வந்து பரிசுத்தமாய் வாழ்கிறீர்கள். உங்கள் தீமையை நீங்கள் விட்டு விட்டீர்கள். அந்த தீங்கை விட்டு விட்டீர்கள் என்றால், நான் உங்களை மன்னித்து, நான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை உங்களுக்கு செய்யாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோனாயாவின் காலத்தில் நினிவேக்கு இதுதான் நடந்தது அல்லவா? இப்படி நீங்கள் மனம் திரும்பி விட்டால் நான் அதை செய்யாமல் இருக்க எனக்கு உரிமை உண்டு. அதே போல நான் உங்களை கட்டுவேன், நாட்டுவேன் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் என் பேச்சை கேட்டு வாழ்கிறீர்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன். நான் உங்களை கட்டுவேன், நாட்டுவேன், உங்களை நல்ல தேசத்தில் வைப்பேன், செழிப்பாய் இருப்பீர்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். அதை கேட்ட பின்பு நீங்கள் அக்கிரமமாய் வாழ்ந்தால் நான் கொடுத்த செய்வேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை செய்யாமல் இருப்பேன். அது என் விருப்பம். அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? தேவன் கையில் இருக்கும் கனிமண் எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே நீங்களும், உங்கள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நீ சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை தெரிந்து கொள். யூதாவின் மனுஷரிடத்திலும் எருசலேமின் குடிகளிடத்திலும், எருசலேம் நகரத்தில் குடியிருக்கிறவர்களிடத்திலும் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஜனங்களிடத்திலும் நீ போய் சொல் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரை எப்படி பார்க்கிறார் கர்த்தர் என்றால், அவர்களுக்கு விரோதமாய் நான் செயல்பட போகிறேன். அவர்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லி, அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கொடிய காலம், கொடுமையான செயல்கள் நடக்க போகிறது, துன்பம் நான் கொடுக்க போகிறேன், இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லி, அவர்களை தங்கள் வழிகளை விட்டு சீர்படுத்துங்கள் என்று சொல்லு. அவர்கள் மிகவும் அக்கிரமம் செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், நியாய தீர்ப்பை அனுப்ப போகிறேன். அவர்களை திருந்த சொல், சீர்படுங்கள் என்று சொல் என்று எரேமியாவிடம் சொல்லுகிறார். ஒரு தீங்கை உருவாக்கி உங்களுக்கு விரோதமாய் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், அதை வரவழைக்க போகிறேன். அதற்குள் மனம் திரும்புங்கள், சீர்படுங்கள், உங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் விட்டு விலகுங்கள் என்று சொல் என்று எரேமியாவிடம் சொல்லுகிறார். அப்படி எரேமியா சொல்லிய போது அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து எங்கள் அக்கிரம செயல்களை நாங்கள் பின்பற்றி நாங்கள் இப்படிதான் இருப்போம், இருதயத்தின் கடினத்தின்படியே இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நாங்கள் சீர்பட மாட்டோம், இப்படிதான் இருப்போம், எது வந்தாலும் நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம், நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை எங்கேயாவது பார்த்ததுண்டா? இப்படிப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? புறஜாதியாரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை அறியாத மக்கள், பாவத்தில் வாழ்கிற மக்கள், அவர்களை போய் பாருங்கள். அவர்கள் கூட அப்படி இல்லை, அதைவிட மோசமாக இஸ்ரவேல் என்னும் கன்னிகை இப்படி செய்கிறாள். அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தரை அறியாத மக்கள் செய்கிற பாவத்தை காட்டிலும் அதிகமாய் பிடிவாத குணத்தோடு, மனம் இணங்காமல், அறிவில்லாமல், ஞானம் இல்லாமல், அதாவது இருதயத்தை கடினப்படுத்தி, பிடிவாத குணம், பிடிவாதம், மிக்க அதிகமான பிடிவாதம். நான் இப்படி என்றால் இப்படிதான் செய்வேன், திருந்த மாட்டேன்னா திருந்த மாட்டேன், என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக, வைராக்கியமாக இருப்பது. இப்படி இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருந்த மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறார், லெபனோனின் உறைந்த மழை வயல்வெளியின் கண்மடைகளிலிருந்து அற்று போகிறதுண்டோ? செழிப்பான உறைந்த மழை, அப்படி என்றால் பனிமழை, அது லெபனோனில் ஒழிந்து போகுமா? அது அப்படியே இருக்கும் அல்லவா? ஓடி வருகிற அந்நிய தேசத்து தண்ணீர்கள் அது வராமல் என்று போகிறதா? அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதெல்லாம் சரியாக நடக்கிறது. ஆனால் என் ஜனங்களோ, அதெல்லாம் ஒரே மாதிரியாக நடக்கிறது. இயற்கை தன் காரியத்தை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் ஏன் இப்படி? மனிதன் மட்டும் ஏன் இப்படி என்னை மறந்து அந்நிய தேவர்களை தேடி போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களோ என்னை மறந்து விட்டு
மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலையை வைத்து தூபம் காட்டுவது, சிலுவையை வைத்து தூபம் காட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதாவது சரியான, நியாயமான, நீதியான வழியில் தங்கள் வாழ்க்கையை வாழாதபடிக்கு பொல்லாத ஆவிகள் அவர்களை வழி தப்ப பண்ண போயிற்று. இஸ்ரவேலர்கள் தங்கள் பூர்வ பாதையிலிருந்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கை கொண்டு வேத வசனத்தின்படி வாழ்வதை விட்டுவிட்டு இந்த தவறான பாதையில் நடக்கும்படி பொல்லாத ஆவிகளை அவர்களை வழி நடத்தினது என்று கர்த்தர் சொல்கிறார். தங்கள் நீதியான பாதையிலிருந்து இடறி விழும்படி அந்த ஆவிகள் செய்கிறது. நான் அந்த தேசத்தை பாழாக்கும்படியும், இப்படியே இருந்தால் என்னாகும்? அந்த தேசத்தை பாழாக்கும்படியும் ஈசலிட்டு நிந்திக்கும்படியாகும். போகிற வருகிறவர்கள் வழிபோக்கர்கள் எல்லாம், ஐயோ இப்படி பாழாய் கிடக்கிறதே என்று எருசலேமை பார்த்து எல்லோரும் சொல்லிக் கொண்டு போவார்களாம். அதாவது இப்படி தாழ்ந்து போய் கிடக்கிறதே, புகழ்ச்சிக்குரிய இடமாய் இருக்க வேண்டிய இடம் எல்லோரும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக, எல்லோரும் கேவலமாக பேசும்படியாக, ஈசலிட்டு நிந்திக்கும்படியாக, பாரு, ஈசலிட்டு நிந்திக்கும்படியாக நான் அந்த தேசத்தை, எருசலேமை நான் மாற்றுவேன், இப்படியாக அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அங்கே பார் எருசலேம் எப்படி இருக்கிறது என்று கேவலமாக பேசுவார்களாம். அப்படிப்பட்ட நிலையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் வருகிறது? நம்முடைய மீறுதல்களை நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் இன்று நம் குடும்பத்திற்கோ நம்முடைய திருச்சபைக்கோ ஒரு அவப்பெயர் வருகிறது என்றால் எதனால் வருகிறது? ஏன் நம் தேசத்திற்கு வந்தால் கூட நாம் தான் காரணம். ஜனங்களாகிய நாம் தான் காரணம். நாம் பரிசுத்தமாய் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதல்லவா? குடும்பமாய் இருந்தாலும் திருச்சபையாய் இருந்தாலும் எங்கும் ஒரு துன்பம் துயரம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் செய்த பாவங்களே. கீழ்காற்று பறக்கடிக்குமா போல, அதாவது கிழக்கிலிருந்து வரும் பெருங்காற்று எல்லா பொருள்களையும் அடித்து கொண்டு போகும் அல்லவா? மிகப்பெரிய காற்று வந்தால் அது போல இவர்களை நான் பறக்கடிப்பேன். காற்றில், பெருங்காற்றில் அகப்பட்ட தூசுகள் போல அவைகள் சிதறி ஓடி தவித்து சிதறி போகும். அது போல நான் இவர்களை பறக்கடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்தை விட்டு விரட்டுவேன், இவர்கள் வழி தெரியாமல் திரிந்து தவித்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நான் அவர்களுக்கு ஆபத்தை வர பண்ணுவேன். கீழ்காற்று எப்படி தூசுகளை பறக்கடித்து கொண்டு போகுமோ அது போல அவர்களுக்கு துன்பம் வரும். தூசை போல, அந்த கீழ்காற்றில் மாட்டிக்கொண்ட தூசை போல துன்பப்படுவார்கள். அப்பொழுது நான் என் முகத்தை அல்ல, என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதன் பொருள், அவர்கள் பேசினாலும் அவர்கள் கேட்டாலும் துன்பத்தின் மத்தியில் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை திரும்பி பார்க்க மாட்டேன், அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் இத்தனை முறை பேசியும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. அவர் எதை சொன்னாலும் இவர்கள் கேட்கவில்லை. இவர்கள் கர்த்தருக்கு எவ்வளவு கனப்படுத்தி அவர் பாதத்தில் காத்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நீவாக தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லிய போதும் கூட இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததினால் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்தின் நிமித்தம் இத்தனை காலம் விட்டு வைத்தார். ஆனால் நீதியாய் நியாயத்திற்க வேண்டியவரும் அவர்தான். நீதியில் சிறியன் அல்லவா? அவர் பொறுமையாய் இருந்தார். அவர் பொறுமையை இவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை அடிக்க சிக்கினார். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் சொன்னார். அதுதான் ஒரு தீர்க்க தரிசனின் வேலை. கர்த்தருடைய வார்த்தையை தவறாமல், முன்பின் சேர்க்காமல், குறைக்காமல் அப்படியே சொல்ல வேண்டும். அதை தான் எரேமியா பரிபூர்ணமாக செய்தார். மிக சிறப்பாக, நல்லபடியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படி கடினமான ஒரு தீர்க்க தரிசனத்தை எரேமியா சொல்லிவிட்டார் என்று கர்த்தர் சொன்னதை தான் அவர் சொன்னார். இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் தான் கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்களுக்கு வரும் துன்பத்திற்கு, வரப்போகும் துன்பத்திற்கு காரணம் யார்? அவர்கள்தான். அப்படி இருக்க கர்த்தரின் பேரிலோ, சொன்ன தீர்க்கதரிசியின் பேரிலோ கோபம் கொள்வது சரியா? இல்லை.
ஆனால் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இவர்கள் அக்கிரமம் செய்தார்கள். அதற்கு நியாயத்தீர்ப்பு வந்தது. ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பை சொன்ன தீர்க்கதரிசியின் மேல் கோபப்பட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒரு திட்டமிடலாம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் போய் அங்கு பேசுகிறார்கள். எல்லோரும் கூடிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கூடிக்கொண்டு பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆசாரியரிடத்தில் வேதமும், ஞானிகளிடத்தில் ஆலோசனைகளும், தீர்க்கதரிசியினிடத்தில் வசனமும் ஒழிந்து போவதில்லை. இது எல்லாம் எப்பொழுதும் இருக்கும். அதனால் எரேமியாவை கொன்று விடுவோம். இது நமக்கு இருக்கிறது. எரேமியாவை இதற்காக விட்டு வைக்க தேவையில்லை. தீர்க்கதரிசனம் சொல்லவும் வசனமும் நமக்கு இருக்கிறது அல்லவா? வசனம் இருக்கும்போது இவர்கள் எண்ணத்திற்கு, தீர்க்கதரிசி எண்ணத்திற்கு அவரை ஒழித்து போடுவோம், கொன்று போடுவோம் என்று திட்டமிடுகிறார்கள். இந்த மனுஷனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டாம். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை, எரேமியா ஐயா சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளை அதை நாம் கவனிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஜனங்கள் யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் நகரத்தாரும் சொல்லுகிறார்கள். எரேமியா சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கவனிக்காதிருங்கள், அவரை கொன்று போடுவோம் என்று திட்டமிடுகிறார்கள். இப்படி நடந்த பின்பு எரேமியா ஐயா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கிறார்கள். எரேமியா ஐயா ஜெபிக்கிறார் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி என்னோடு வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, என்னோடு வழக்காடி வாக்குவாதம் செய்து என்னை துன்பப்படுத்த வருகிறார்களே, இவர்களுடைய சத்தத்தை கொஞ்சம் கேட்டருளும். நன்மைக்கு தீமையை செய்யலாமா? என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே என்று சொல்லுகிறார். இதன் பொருள், நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்ய தூண்டுகிறார்கள். அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். அவர்கள் மேல் நீர் கோபம் கொண்டீர் கர்த்தாவே. எருசலேமின் குடிகள் மேலும் யூதா ஜனத்தின் மேலும் கர்த்தர் கோபம் கொண்டு பேசும்போது எரேமியா ஐயா இந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடம் போராடுகிறார். கர்த்தாவே, இரக்கமாயிரும், அவர்களை ஒன்றும் செய்யாதிரும், அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்காதிரும், அவர்களை அழித்து போடாதிரும் என்று கர்த்தருக்கு முன்பாக இவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே நடந்தது. நான் அவர்களுக்காக நன்மை செய்தேன், அவர்களை காப்பாற்றும்படி உம்மிடத்தில் கெஞ்சு கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களோ என்னை அழிக்க, என்னை வெட்டி போட வருகிறார்கள் சுவாமி என்று எரேமியா ஐயா கர்த்தரிடம் ஜெபிக்கிறார். அவர்களுக்காக நான் நன்மை பேசுவதற்கு உம்முடைய சன்னதியில் வந்து நின்றேன் அல்லவா? அதை நினைத்தருளும். இவர்களுக்காக தானே சுவாமி உம்மண்டை வந்து நின்று இவர்களுக்காக நான் கெஞ்சி கொண்டிருந்தேனே, இவர்களே என்னை அழிக்க வந்து விட்டார்களே, முன்பு நடந்ததையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பாரும் சுவாமி என்று ஜெபிக்கிறார். அப்படி அவர்கள் செய்ததினால் அவர்கள் பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் சுவாமி. கர்த்தாவே, அவர்களை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து விடும், அவர்கள் பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து விடும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனைவிகள் பிள்ளையற்றவர்களாகும்படிக்கும் விதவைகளும் ஆகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய வாலிபர்கள் வெட்டப்பட்டு பட்டயத்தால் யுத்தத்திலே மடிய கடவர்கள். வாலிபர்களும் பட்டய குத்துப்பட்டு அவர்கள் இறந்து போகட்டும் சுவாமி, அவர்களை அழித்து போடும் என்று எரேமியா சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில். நீர் திடீரென்று அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணும் சுவாமி. அந்நிய தேசத்திலிருந்து வரும் இராணுவம் திடீரென்று அவர்கள் மேல் வந்து அவர்கள் வீடுகளில் இருந்து கூக்குரல் கேட்கப்பட கிடவது. அவர்கள் வீடுகளிலிருந்து கூக்குரல் இடும்படியாக, கத்தும்படியாக இப்படி செய்யும் சுவாமி என்று சொல்லுகிறார். என்னை பிடித்து படுகுழியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே. அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியை செய்த கொடுமை என்ன என்று இங்கு சொல்லப்படவில்லை, சரியாக முழுமையாக சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய கால்களை கட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதம், எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஏதேதோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று மட்டும் தெரிகிறது. மகா கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். பல விதங்களில் துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவரை அடித்து அவர் சரீரத்தை பயங்கரமாய் பாடுபடுத்தி இருக்கிறார்கள். அவர் இந்த அளவுக்கு சொல்லும்படியாக
அவர்கள் மகா கொடுமையை செய்திருக்கிறார்கள். கர்த்தரின் வார்த்தையை சொன்னதினால் இப்படிப்பட்ட நிலை எரேமியாவுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னார். நீதியாய் நடந்தார். அது நிமித்தம் இப்படிப்பட்ட துன்பம் வருகிறது. அந்த இஸ்ரவேலர்கள் இப்படி மோசமான நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாக செய்ய நினைக்கிற கொலை பாதகங்களை எல்லாம் நீர் நினைத்திருக்கிறீர். எனக்கு விரோதமாக அவர்கள் கொலை செய்ய நினைத்திருக்கிறார்கள் அல்லவா? எத்தனை கொலை முயற்சி செய்கிறார்கள். அதையெல்லாம் நீர் தெரிந்து வைத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை என்று எரேமியா ஜெபிக்கிறார். அவர்களுடைய அக்கிரமங்களை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் செய்த பாவத்தை மன்னிக்காமல் அவர்களை தண்டியும் சுவாமி. அவர்கள் இவ்வளவாய் கொடுமைப்படுத்தினார்கள் என்னை என்று சொல்கிறார். அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். நீர் அவர்களை கவிழ்த்து போடும் சுவாமி. உமது கோபத்தின் காலத்திலே இப்படி செய்யும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். எரேமியா ஆரம்பத்தில் இந்த ஜனங்களுக்காக காப்பாற்றும்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்படிப்பட்டவர் அவரை படுத்தின இவர்கள் கொடுமை கொஞ்ச நஞ்சமல்ல. உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொன்னதினால் எந்த தவறும் ஐயா செய்யவில்லை. அப்படி இருந்தும் அந்த சொன்ன தீர்க்க தரிசனம் இவர்களுக்கு அது கர்த்தருடைய கோபமாய் இருந்தது. அதை சொன்னதினால் தீமை வரும் என்று சொன்னதினால், பாட அனுபவிக்க போகிறீர்கள் என்று சொன்னதினால், அந்த வார்த்தை நிமித்தம் எரேமியா இவ்வளவு துன்பப்படுகிறார். இந்த நீதி நிறைவேறுதலுக்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். இதில் பெரிய ரகசியம் இருக்கிறது. ஒரு தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்னென்ன செய்கிறார்களோ, மற்ற ஜனங்கள் எப்படி கொடுமைப்படுத்துகிறார்களோ, என்னென்ன தீமை செய்கிறார்களோ, அதெல்லாம் அந்த தேசத்திற்கே ஆண்டவர் திருப்பி செய்வார். தேசம் முழுவதும் அந்த கொடுமையை அனுபவிக்கும். அதே நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை ஜனங்கள் ஆதரித்து அன்பு காட்டி கீழ்ப்படிந்து தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுத்து வாழும்போது தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல அந்த தேசத்தையே ஆசீர்வதிப்பார். இரண்டும் நடக்கும். இது கர்த்தருடைய நீதியாகவும் நியாயமாகவும் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து எப்பொழுதும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு முழுமையாக கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். நம் வாழ்வு எப்பொழுதும் நன்மையாக, சுபமாக, மங்களகரமாக, என்றென்றும் நன்மையாக இருக்கும். எரேமியா 19ஆம் அதிகாரம். வாழ்க்கையில் துன்பம் இப்படி வருகிறது. எதனால் வருகிறது என்பதை குறித்து இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பங்கள் வந்த உடனே நாம் வேதனைப்படுவதும் புலம்புவதும் உண்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும் உண்டு. கர்த்தருடைய ஜனங்களுக்கு வருகிற துன்பங்களுக்கு நாம் தான் காரணம். நம்முடைய செயல்கள் தான், நம்முடைய நினைவுகள் தான் அதற்கு காரணமாகிறது. அதை குறித்து இதனை தெளிவாக சொல்லப்படுகிறது. எதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது எது தவறு, அதையெல்லாம் செய்யும் பொழுதுதான் நமக்கு துன்பம் வருகிறது. அதனால் எதை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியானது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் எரேமியாவுக்கு பேசுகிறார், அவருக்கு செய்தி சொல்லுகிறார். இந்த செய்தியை போய் இஸ்ரவேலரிடத்தில் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஜனங்களுக்கு எரேமியா போய் சொல்லுகிறார். அந்த சம்பவம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ளும்போது இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான தவறுகள் செய்ததினால் எந்த விதமான பாவம் வந்தது, அதனால் எப்படிப்பட்ட துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை குறித்து மிக தெளிவாக நாம் எதை செய்யலாம், வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் பேசுகிறார். தீர்க்கதரிசியை அழைத்து, நீ போய் ஒரு குயவனுடைய ஒரு பாண்டத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். மண் பானை, குயவன் வேலையான ஒரு கலசத்தை நீ வாங்கிக்கொள். ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை வாங்கிக்கொள். அதை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலில் ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களில் மூத்தவர்களா இருக்கிறவர்களும், அதாவது வயதில் பெரியவர்கள், ஆசாரிய பணி செய்கிற வயதில் பெரியவர்களும் ஜனங்களில் வயதில் பெரியவர்களும் இவர்களை அழைத்து கொண்டு
அந்த மண் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு எருசலேமின் கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னமுடைய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் போய் அங்கு போய் நான் சொல்லும் வார்த்தைகளை சொல் என்று சொல்லுகிறார். இந்த காலத்தில் கர்த்தர் இப்படி நம்மிடத்தில் பேசினால் நாம் என்ன செய்வோம்? எரேமியா அப்படியே கீழ்ப்படிந்தார். குயவனிடத்தில் போய் ஒரு மண்பானை வாங்கினார். இஸ்ரவேலின் ஜனத்தாரிடத்தில் மூப்பர்கள் சிலரையும் அழைத்துக் கொண்டார், ஆசாரிகள் சில மூப்பரையும் அழைத்துக் கொண்டார், பெரியோர்களை அழைத்துக் கொண்டார். அதே போல இன்னும் பலதாக போய் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். இப்படி கர்த்தர் சொல்லுவதை எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை நாம் கேட்காமல் அப்படியே நாம் கேள்வி, இதை இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அது ஆழமான சத்தியம். இந்த காலத்து ஜனங்களாக இருந்தால் என்ன சொல்வார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு மண்பானையை கொண்டு வருகிறார் என்று சொல்ல, நம்ம பெரிய மனிதர்கள் என்று நினைத்து கொண்டு பேசுவதற்கும் ஞானிகள், இந்த காலத்தில் வாழ்கிறவர்கள், படித்தவர்கள், ஞானிகள் என்ற போதில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலில் இந்த எண்ணங்களை தூக்கி எறிய, இந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்கள் தான் அதிக முட்டாள்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். அதனால் நாம் படும் துன்பங்கள் ஏதாவது சற்று யோசித்துப்பார். சரி, தீர்க்கதரிசி ஐயா கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்னும் வந்தாங்க சென்றார். கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொல்ல வேண்டும் என்று தீர்க்கதரிசி ஐயாவுக்கு சொல்லுங்க. அதை எரேமியா கேட்டு அப்படியே சொல்லுங்க. எரேமியாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் யூதாவின் ராஜாக்களை கேளுங்கள், எருசலேமின் குடிகளை கேளுங்கள். எருசலேம் நகரத்தில் குடியிருக்கிறவர்களே, யூதா தேசத்தின் ராஜாக்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன், ஒரு தீமையை அனுப்புவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது துணித்து கொண்டிருக்கும். ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஒரு துன்பத்தை அனுப்ப போகிறேன். அதை சொல்லுகிறவர்கள், அதை கேட்கிற எல்லோரும் என்ன செய்வீர்கள்? அது உங்கள் மனதில், உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது பயங்கரமான இருக்கும் என்று இந்த வார்த்தைகளை கர்த்தர் செய்ய வேண்டும் என்ற முறைகளை எரேமியாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எரேமியா அதை அப்படியே கேட்டு, ஏன் இதை கர்த்தரா செய்கிறார்? இப்படிப்பட்ட பொல்லாப்பை இஸ்ரவேலுக்கு ஏன் கொடுக்கிறார்? அப்படி என்றால் ஒரு தீமையை, ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். அது ஏன் என்ற காரணத்தையும் கர்த்தரை சொல்லுகிறார். ஏன் இவர்களுக்கு நான் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்லும் இந்த காரணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவை. எந்த காரணத்தினால் கர்த்தர் ஜனங்களை அழைக்கிறார்? எந்த காரணத்தினால் நமக்கு தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், வழக்குகள், வாதுகள் இவைகள் எல்லாம் ஏன் உண்டாகிறது என்பதை குறித்தும், நம்முடைய துன்பங்கள், நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வலிகள், வேதனைகள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பது இன்று தெரிந்து கொள்ளலாமா? இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் செய்த செயல்கள் தான் காரணம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் இதுவரைக்கும் தெரியாத அவர்கள் பிதாக்களும் அறிந்திராததும் இப்பொழுது வாழும் இஸ்ரவேலருக்கு, அதாவது இந்த சம்பவம் நடந்தது 2400 வருடங்களுக்கு முன்பாக, கிமு 400க்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்பொழுது சொல்லிட்டார் கர்த்தர், அப்பொழுது வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு தெரியாத ஒரு காரியம், தெரியாத ஒரு தேவர்கள், அவர்கள் பிதாக்களுக்கும் தெரியாது, அவர்கள் முன்னோர்கள், அப்பா, தாத்தா, பாட்டி என்று யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாத தேவர்களை இவர்களை உண்டாக்குகிறார்கள் புதியதாய். யாருக்கும் தெரியாது, அவர்களும் வணங்கியதில்லை, அவர்கள் முன்னோர்களுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட தேவர்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள். யூதாவின் ராஜாக்களும் இதுவரை அறியாதது, புதியதாக, அதாவது யூதா ராஜாக்களும் அறியாத, ராஜாக்களுக்கும் தெரியாது, முன்னோர்களுக்கும் தெரியாது, அப்பொழுது வாழ்கிற அந்த ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் புதியதாய் தேவர்களை தாங்களே உருவாக்கி, அதாவது அந்த தேவர்களுக்கு இவர்கள் கடவுள், அந்த தேவர்களை உருவாக்கும் கடவுளாய் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களே கற்பனை,
இவர்கள் எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் வைத்து ஒரு தேவர்களை உண்டாக்குகிறார்கள். இந்த இடத்தை அந்நிய ஸ்தலமாக்கி இந்த பள்ளத்தாக்கை, இம்னோனுடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கை அந்நியருக்கு கொடுத்து அந்நியருடையதாக்கி, இவர்கள் புதியதாக தேவர்களை உண்டாக்கி, யாருக்கும் தெரியாத புது தேவர்களை உண்டாக்கி, அந்த இடத்திலே இன்னுமுடைய பள்ளத்தாக்கிலே அதை அந்நியருக்கு கொடுத்து அந்நியராக்கி அந்நியருடையதாக்கி விட்டு அந்த இடத்திலேயே இவர்கள் தூபம் காட்டுகிறார்கள். தூபம் காட்டுவது என்றால் வாசனை புகைகளை செலுத்துவது. அது மட்டுமல்ல, குற்றமல்லாதவர்களின் ரத்தத்தை சிந்துவது. குற்றமில்லாதவர்களின் ரத்தம் எப்படி என்றால், அதாவது இந்த தேவர்களை உண்டாக்கி வணங்கி தூபம் காட்டுகிறவர்கள் வெறுமனே செய்ய மாட்டார். பிறந்த பச்சில குழந்தைகளை பலி கொடுப்பது, மனித உயிரை கொள்வது பாவம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இவர்கள் தங்கள் உயிர்களையே பலி கொடுப்பார்கள். எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம் இது! தங்கள் பிள்ளைகளையே இவர்கள் பலி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு கடினப்பட்டு போயிருக்கும், எந்த அளவுக்கு கொலை வெறியினால் நிறைவேறும். குழந்தைகளை ஒரு எறும்பு கடித்தாலும் நம்மால் தாங்க முடியாது. குழந்தைக்கு ஏற்படுத்தது என்று சிறு குழந்தையா இருக்கு, பிறந்த பச்சில குழந்தை, உடனே பிறந்த உடனே குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாவது எறும்பு கடித்தாலும் நாம் உடனே துடித்து போவோம். ஐயோ, சிறந்து விட்டது, கடித்திருக்கிறது என்று துடித்து போவோம். கொசு கடித்தால் நாம் எவ்வளவு போராடுவோம் அந்த குழந்தையை காப்பாற்றுவது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பச்சில குழந்தைகள் குற்றமற்ற அந்த குழந்தைகளை கொன்றால் அவைகள் என்ன குற்றம் செய்தது, என்ன பாவம் செய்தது, அதை போய் கொலை செய்ய இவர்களுக்கு எப்படி? இப்படி அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இதனால குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்துக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்காமல் இருக்கலாமா? இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம் கண்ணும் செய்தால் இதை நம்மால் பார்த்து கொண்டு உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல மனப்படுமா? கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நம் ஜீவனை சிருஷ்டித்தவர். இப்படி அக்கிரமமாய் அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அவருக்கு சொந்தம். அப்படி இருக்க மனித உயிரை கொள்வது பாவம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வார்த்தையை மீறி அவருக்கு சொந்தமான மனித உயிரை இவர்கள் கொன்றால் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? இவர்கள் செய்தது அக்கிரமமா இல்லையா? கர்த்தருக்கு சமமாக, கர்த்தருக்கு போட்டியாக தேவர்களை உண்டு பண்ணினார்கள். அதை தூபம் காட்டினார்கள். குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள். ஒன்றும் அறியா பச்சில குழந்தைகளை பலி கொடுத்தார். அதுவும் பலிகளால், குற்றமற்ற ரத்தத்தினாலே பலிபீடத்தை நிரப்பினார்கள். நிரப்பி இருக்கிறார்கள் என்றால் ஒன்றல்ல, இரண்டல்ல, அநேகம் பேரை கொண்டிருக்கிறார்கள். நீதிமான்களை கொள்வது, பச்சில குழந்தைகளை, ஒற்றுமறியாத குழந்தைகளை இப்படி பல கொடுமைகளை செய்திருக்கிறார். யாரும் தவறு செய்யாதவர்களுக்கு கொலை. அப்படிப்பட்ட இதையெல்லாம் பார்த்து கொண்டு கர்த்தர் அவர் நீதியின் தேவன் அல்லவா, சூரியன் அல்லவா, அவர் நம்மை பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோமா? கர்த்தாவை நாம் பக்கத்தில் நின்று என்ன சொல்லுவோம்? அப்பா இயேசுப்பா, உடனே போய் அவர்களை அழைத்து போடும் என்று நாம் சொல்ல மாட்டோமா? ஐயோ, சிறு குழந்தைகள், பச்சில குழந்தைகள் அநேகம் பேரை கொள்கிறார்களே என்று சொல்லுவோம் அல்லவா? நமக்கே அவ்வளவு வேதனையாக இருந்தால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பாரா? தங்கள் பிள்ளைகளை வேறு சில கன்றுக்குட்டி போன்ற உருவம் செய்து அந்த சிலைகளுக்கு முன்பாக தங்கள் பெற்ற குழந்தைகளை தகன பலியாக நெருப்பில் எரிப்பது, அந்த சிலைகளுக்கு பலியிட்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் இவர்கள் செய்ததினால் நான் இவர்களுக்கு நியாயம் தீர்ப்பேன், இவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்மால் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்ல. இப்படிப்பட்ட கொடூரமான ஜனங்களாய் இருந்தால், ராட்சசர்களை போல நடந்து கொண்டால் அவர்களை இந்த பூமியில் விட்டு வைக்கலாமா? கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அவர்களுக்கு அழிவை கட்டளையிட்டார். அதனால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினால்தான் அவர்கள் அநேகம் பேர் கொல்லப்பட்டார்கள். எஞ்சி இருந்தவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள், சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். இதை எல்லாம் செய்தது யார் தெரியுமா? கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல,
கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை இப்படி செய்திருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்து கர்த்தருடைய ஜனங்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். இன்றைய அரசாங்கம் இப்படிப்பட்ட காரியம் எந்த தேசத்தில் நடந்தாலும் விடுமா? உடனே ஒரே ஒரு கொலை, இந்த மாதிரி ஒரு குழந்தையை கொன்றார்கள் என்று அரசாங்கத்துக்கு தெரிந்தால் உடனே சட்டம் நடவடிக்கை எடுக்கும். அது போலதான் கர்த்தர் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கட்டளையிட்டு அந்நிய அரசர்களை, அந்நிய தேசத்து இராணுவத்தை அவர்கள் நடுவில் அனுப்பி அவர்களை அழித்து கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாய் இருந்தால் ஏன் அவர்களுக்கு துன்பம் வரப்போகிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லோரிடத்திலும் அன்பாய் நடந்து கொண்டு பரிசுத்தமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிரச்சனை வருவதற்கு வேலையே இல்லை. அன்று இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் இன்று நமக்கு. நாம் எல்லோரும் ஒரே சட்டத்திற்கு உட்பட்டவர்களே. நாம் ஒழுங்காக இருந்தால் நமக்கு எந்த துன்பமான காரியங்களும் பொல்லாப்பும் வராது. ஒரு வேலை சோதனையின்படி, சோதனைக்காக யோபையாவது வந்தது போல அதுவும் முழு பரிசுத்தமான கர்த்தர் சோதனையை அனுமதிக்க வாய்ப்புண்டு. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்வோம், சோதனை என்பது பாவிகளுக்கு வராது. தான் அவங்க ஏற்கனவே பாவிகளா இருக்கிறார்களே, ஏன் சோதித்து கர்த்தர சாத்தானிடத்தில் நிரூபிக்கிறார்? நாம் பரிசுத்தம் அடைந்த பின்பு, யோபையா பரிசுத்தமான இருக்கும் பொழுதுதான் அவருக்கு சோதனை வந்தது. அதனால் எப்பொழுது பார்த்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் ஐயோ யோபையாவுக்கு வந்தது போல எனக்கு வந்தது என்று சொல்லக்கூடாது. அவருக்கு சமமாக நம்ம வரும், அவருக்கு சமமாகவும் மாறலாம், அவரை விட பரிசுத்தமாகவும் கர்த்தர் நம்மை மாற்ற வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் அப்படி நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட பொல்லாப்பை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நான் எந்த தீர்க்கதரிசியை வைத்தும் செய்யுங்கள் என்று நான் சொன்னதே இல்லை. கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டு செய்திருக்கிறார்கள் போல. அதனால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் மனதில் தோன்றுவதும் கிடையாது, நான் சொல்லவும் இல்லை. நான் எப்பொழுது இதையெல்லாம் செய்யுங்கள் என்று பழியை தூக்கி கர்த்தரிடத்தில் போட்டு கர்த்தர் தான் சொன்னார், அதைதான் நாங்கள் செய்தோம். இப்படிப்பட்ட ஜனங்களை இருக்கிறார். ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த இடம் தோப்பீத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். அந்த இடத்தில் நான் சங்காரத்தை செய்தேன். சங்காரம் செய்வது என்றால் ஒரு சேனையையோ ஒரு மனிதனையோ முற்றிலும் கொன்று விடுவது, முழுமையாய் அழித்து விடுவது, மீண்டும் எழும்பி வராதபடிக்கு ஒரு இனத்தையோ ஒரு ஜனத்தையோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனையோ முற்றிலுமாய் அழிப்பதற்கு பெயர் சங்காரம் என்று சொல்வார். அப்பொழுது நான் இதுவரை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த நல்ல ஆலோசனைகள், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் வைத்திருந்த ஆலோசனைகளை எல்லாம் வெறுமையாக்கி போடுவேன். அதாவது ஆசீர்வாதங்களை நிறுத்தி விடுவேன், கொடுக்க மாட்டேன் என்று தாங்கள் சொல்லினார். இவர்கள் அக்கிரமத்தை நிமித்தம் ஆசீர்வாதத்தை எழுதுகிறார்கள். அவர்கள் உயிரை வாங்க தேடுகிறார்கள் அல்லவா? அவர்களை கொல்ல துடிக்கிறவர்களிடத்தில் அவர்கள் உயிரையும் நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். எதிரிகள் வந்து இவர்களை துன்பப்படுத்தும் போது கர்த்தர் காப்பாற்ற மாட்டார், விலகி விடுவார். இதுதான் கர்த்தரே எதிரிகளை அனுப்புகிறார், போய் அவர்களை கொண்டு போங்கள் என்று. இவர்கள் செய்த அக்கிரமம் என்னவென்று ஏற்கனவே பார்த்தோம். இப்படி செய்து அவர்கள் உடல்களை மறித்த அவர்களுடைய உடல்களை ஆகாய பறவைகளுக்கும் பூமியில் இருக்கிற மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பேன். அப்படி என்றால் அவர்கள் உடல்களை எடுத்து அடக்கம் பண்ண கூட விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பறவைகள் வந்து தின்று போடும், மிருகங்கள் வந்து அவர்கள் இறந்த உடல்களை தின்று போடும். இப்படிப்பட்ட கொடிய நிலை அவர்களுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்து இந்த நகரத்தை பாழாக்கி விடுவேன், ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்தை நான் பாழாக்கி விடுவேன். எல்லோரும் பார்த்து இப்படி அடங்காமல் தெரிந்தார்கள், இப்படி துன்பப்பட்டு அழிந்து போனார்கள் என்று எல்லோரும் வேதனையாக கேவலமாக பேசும்படி, அவமானமாய் பேசும்படி அந்த தேசத்தை அந்த இடத்தை உண்டாக்குவேன். எல்லோரும் தூஷிக்கும்படி திட்டும்படி
அந்த இடத்தை நான் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் செய்த இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தை அது என்னவென்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? அந்த இடத்தின் வழியாய் நடந்து போகிற எல்லோரும் அதை பார்த்து, ஐயோ இப்படியானதே, இந்த இடத்திற்கு இப்படியானதே என்று எல்லோரும் பேசிக்கொண்டு போவார்கள். இப்படி நடந்து விட்டதே, இப்படி நடந்து விட்டதே என்று எல்லோரும் பேசும்படியாக செய்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய சத்துருக்களும் இஸ்ரவேலின் சத்துருக்களும் அவர்கள் உயிரை கொள்ள வேண்டும் என்று தேடுகிற ஜனங்களும் அவர்களுடைய எதிரிகளும் சேர்ந்து வந்து அவர்களை முற்றுகையிடப் போகிறார்கள், இறுக்கி பிடிக்க போகிறார்கள், எல்லோரையும் இவர்கள் சிறைப்பிடிக்க போகிறார்கள். அந்த சூழ்நிலையில் முற்றுகை போடுதல் என்றால் மற்ற ஜனங்கள் எல்லாம் ஒரு நகரத்தை சுற்றி எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அந்த நகரத்தை விட்டு ஜனங்கள் வெளியே வராதபடிக்கு சுற்றிலும் சூழ்ந்து கொள்வார்கள். உள்ளே இருப்பவர்கள் வெளியே வந்தால் எதிரிகள் கொன்று விடுவார்கள். அதனால் பயந்து கொண்டு உள்ளே எல்லோரும் இருப்பார்கள். அதாவது ஒரு பட்டணம் என்றால் ஒரு சிட்டி, அதை சுற்றிலும் அவர்கள் காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருப்பார்கள். வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டுவது போல அந்த காலத்தில் ஒரு ஊரை சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்கும். இப்படி அந்த சுவரை தாண்டி வெளியே வர முடியாத அளவுக்கு அது மிக நீண்டதாகவும் அகலமானதாகவும் உயரமானதாகவும் இருக்கும். அதனால் இவர்கள் உள்ளே பத்திரமாய் இருப்பார்கள், எதிரிகள் உள்ளே நுழையாதபடிக்கு. இப்படி இருக்கும் பொழுது எதிரிகள் எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்டால் அந்த ஊருக்குள் இருக்கிற உணவுப் பொருட்கள் தீரும் வரை அங்கே உள்ளேயே சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அதன் பின்பு விவசாயம் செய்வதற்கும் நிலங்களை பயிரிடுவதற்கும் வெளியே வர வேண்டும் அல்லவா? அப்படி வரும்போது இவர்கள் உள்ளே புகுத்து கொண்டு வருவார்கள். இப்படி நடக்கும் என்பதால் அதைதான் முற்றுகை போடுதல். எதிரிகள் வந்து எருசலேம் நகரத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டார்கள், கொள்வதற்காக. எருசலேம் நகரத்தாரை, யூதா ஜனங்களை கொல்ல எருசலேம் நகரம் முற்றுகை போடப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்களை நானே அனுமதிக்கிறேன், இவர்களுடைய அக்கிரமத்தின் இஸ்ரவேலரை. இப்படி அவர்கள் முற்றுகை போட்டுக் கொண்டிருக்கும் போது உள்ளே இருக்கிற ஜனங்கள் தங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்த பின்பு தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையுமே அப்படிப்பட்ட நிலை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை சொல்வான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு, இதையெல்லாம் நீ சொல்லிவிட்டு, எரேமியா சொல்கிறார், இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ அவனிடத்தில் சொல்லிவிட்டு, நீ கொண்டு வந்திருந்த, நீ அவர்களை அழைத்து கொண்டு போகும்போது ஒரு பாத்திரத்தை, மண் சட்டியை கொண்டு போனாய் அல்லவா, அதை தூக்கி போட்டு அந்த இடத்தில் உடைத்து விடு என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போல எரேமியா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு அந்த பள்ளத்தாக்கிலே அந்த பானையை உடைத்து போடுகிறார். இப்படி உடைத்து போட்ட பின்பு நீ என்ன சொல்ல வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீ இதை உடைத்து போட்ட பின்பு உடைந்த பானையை எந்த குயவனாலும் திரும்பவும் சரி பண்ண முடியாது. அதாவது பானை செய்து அதை சுட்ட பின் அந்த மண் வந்து சுடப்படும், நெருப்பிலை சுட்ட பின் அது மண் பானையாகும். அதை எடுத்து உடைத்து விட்டால் அதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது, எந்த குயவனாலும் முடியாது. அது போல எருசலேம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களையும் எருசலேம் வாழ்கிற ஜனங்களையும் நான் இப்படியே உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதைக்கிறதற்கு இடம் இல்லாததினால் இறந்தவர்களின் உடல்களை புதைக்கிறதற்கு இடம் இல்லாமல் அதை தோப்பேத்திலே அவர்கள் புதைத்து போடுவார்கள் என்று சொல்லுவாங்க. பள்ளத்தாக்கிலேயே புதைத்து விடுவார்களாம். இப்படி நான் இந்த நகரத்திற்கும் இந்த ஜனங்களுக்கும் செய்து இந்த இடத்தை நான் தோப்பேத்தை போல ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கு முன்பாக தோப்பேத் என்ற இடத்தில் ஜனங்கள் இப்படிப்பட்ட புதிய விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தம் அந்த இடத்தில் கர்த்தர் இப்படிதான் செய்தார். அதாவது அதை வீட்டாக்கி போட்டார். இறந்தவர்களின் எலும்புகளால் அந்த இடம் நிரப்பப்பட்ட தோப்பேத் என்ற. அது போல நான் இந்த பள்ளத்தாக்கு, இன்னும் பள்ளத்தாக்கையும் நான் செய்து விடுவேன். எந்த வீடுகளின் மேல், வீட்டின் மேல் ஏறி வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காண்டி, வானத்தில் இருக்கிற சகல சேனைகள், வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அவைகளுக்கெல்லாம் இவர்கள் வீட்டின் மேல் ஏறி, எந்தெந்த வீட்டின் மேல் ஜனங்கள் ஏறி நின்று தூபம் காட்டுதல் என்றால் புகை போடுதல், வாசனை புகைகளை
போடுதல், சாம்பிராணி பொருட்களை போடுதல். இப்படி தூபம் காட்டினார்களோ இந்தந்த வீட்டின் மேல் ஏறி வானசேனைக்கு சூரியன் சந்திரன் இவர்களுக்கு இவர்கள் தூபம் காட்டினார்களோ அந்த வீடுகளில் இப்படி தூபம் காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் வான பலிகளை வார்த்தார்கள், திராட்சரசத்தையும் பலியாக செலுத்தினார்கள். இப்படி பான பலிகள் என்றால் சாராயம் கூட செலுத்துவார்கள். பான பலிகள் என்றால் திராட்சரசம், இதையெல்லாம் அவர்கள் செலுத்தினார்கள். இப்படி எந்தெந்த வீட்டின் மேல் செய்தார்களோ அந்த வீடுகளை எல்லாம் நான் தோப்பியத்தை போட ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். தீட்டுள்ளதாக மாற்றிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முழுவதும் அது ஆவிக்குரிய அசுத்தத்தை நீக்கிறது. தீட்டாக்கி போடுதல் என்றால் அது அருவருப்பானது கர்த்தருக்கு. அந்த இடத்தில் கர்த்தர் வர மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்தில் இருக்காது. அது சபிக்கப்பட்ட இடமா இருக்கும். கர்த்தரின் சாபம் பெற்ற இடத்தில் பொல்லாத ஆவிகள் நிரம்பி. இப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படியே எரேமியா செய்து முடித்தார். அப்படி செய்தும் அவர்கள் இஸ்ரவேலர்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சொன்ன போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தாததினால், இது கடைசி வாய்ப்பாக கர்த்தர் கொடுத்திருந்தார். இதை கேட்ட பின்பாவது இந்த ஜனங்கள் திருந்துவார்கள் என்று சொல்ல சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்பி ஆனால் இவர்கள் அதை கேட்ட பின்பும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், திருந்தவில்லை. பிடிவாதமாய் நாங்கள் அப்படித்தான் இருப்போம், நீ என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக்கொள் என்று எரேமியா ஐயாவின் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளாமலும் மனம் திரும்பாமலும் போனதினால் கர்த்தர் மீண்டும் எரேமியாவுடன் சொல்லுகிறார், நான் சொன்னதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்து பார்த்தார், இவர்கள் திருந்தவில்லை. அப்படி என்றால் நான் சொன்ன எல்லா காரியத்தையும் நான் செய்து விடுவேன் என்று எரேமியா ஐயாவை கொண்டு கர்த்தரை சொல்கிறார். இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாய் புரிகிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை நமக்கு எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது, ஜாக்கிரதையை மனம் திரும்பிக்கோ என்று. நாம் மனம் திரும்பிவிட்டால் நம்ம தப்பித்து விடலாம். அல்லது அப்படி திருந்தாத பட்சத்தில் நாம் கடினமாய் இருந்தால் எல்லா நியாயத்திற்கும் அதனால எச்சரிக்கையா இருக்கும். கர்த்தர் இன்னொரு முக்கியமான காரியம், இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு இடம் தீட்டுப்படுவது என்றால் என்ன என்பதை குறித்து அடுத்த செய்தி பார்க்கலாம்.